அரசு பள்ளி ஆண்டு விழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பாட்டு பாடும் இவர்தான் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் என்று போலீசாரால் சுட்டிக்காட்டப்படும் சரித்திர பதிவேடு குற்றவாளி கணேஷ். ஆம்பூர் அருகே மாதனூர் ஒன்றியம் துத்திப்பட்டு ஊராட்சி கன்றாயனப்பள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கடந்த 22ஆம் தேதி நடந்தது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதாவின் கணவரும் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் பல்வேறு நகை திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய நபரான கணேஷும் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். சரித்திர பதிவேடு குற்றவாளியான கணேஷ் சர்ச்சைக்குரிய வகையில் ராயன் படத்தில் இடம்பெற்ற சினிமா பாடல் ஒன்றையும் மேடையில் பாடியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. நேரில் நடந்ததெல்லாம் மஜாவா இனிக்கிரியே பஞ்சு மிட்டாயா என்றும் உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு நீதாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு என்றும் அவர் மேடையில் பாடியது மாணவ மாணவிகளின் பெற்றோரை முகம் சுளிக்க வைத்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திர காவல்துறையினர் 100 சவரன் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக இவரை கைவிலங்கிட்டு கைது செய்து அழைத்துச் செல்ல முயன்றனர். அப்போது தனது ஆதரவாளர்கள் துணையுடன் போலீசாரை தாக்கி கைவிலங்கை வெல்டிங் மிஷின் மூலம் உடைத்து தப்பித்து ஓடி தலைமறைவானவர் களவாணி கணேஷ் என்றும் பின்னர் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அவர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்திருப்பதாகவும் உள்ளூர் போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டபோது தாங்கள் துத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதாவை நிகழ்ச்சிக்கு அழைத்த நிலையில் அழையா விருந்தாளியாக வந்த கணேஷ் பள்ளி ஆண்டு விழா மேடையில் ஏறி பாட்டு பாடியது எதிர்பார்க்காத சம்பவம் எனவும் இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக வாணியம்பாடி செய்தியாளர் விஜய் குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.